இன்றைக்கி வந்து பைத்தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஸ்ப்ளிட் மெத்தட் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னுடைய பைத்தான் லைப்ரரி ஆரி அப்படின்றது ரெகுலர் எக்ஸ்பிரஷனோடைய லைப்ரரி, நான் அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்குள்ள வந்து நான் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவுட்புட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆரி டாட் ஸ்ப்ளிட். ஸோ ஸ்ப்ளிட் மெத்தட் நான் போடுறேன். ஸோ இப்போ நான் ஸ்ப்ளிட் மெத்தட் போடும்போது நான் இங்கே ஸ்ப்ளிட் மெத்தட் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நான் என்னுடைய எக்ஸ்பிரஷன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பிரஷன் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எஸ். ஓகேங்களா? ஸ்லாஷ் எஸ் அப்படின்னா வந்து ஸ்பேசஸ், இந்த ஸ்பேசஸ் இருக்குல்ல, ஸ்பேசஸை வச்சு அதை என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும். எதை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், இந்த டெக்ஸ்ட்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து நான் இங்கே போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கணும்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அவுட்புட் பார்த்து நான் எப்படி வரும் பாருங்கள். ஸோ எனக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தந்துடுச்சு. எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு தந்துடுச்சு. ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்லாஷ் என், இப்போ எனக்கு நியூ லைன் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண அப்படின்னு சொன்னாலும் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி வந்துடும், இங்கே பாருங்கள் இப்படி வந்துடும். இல்லை எனக்கு டேப் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னாலும் எனக்கு இப்படி வந்துடும். ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.